ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் விருந்து. நம்ம இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். குட்டீஸ்லேருந்து பிரிங்க வரைக்கும் திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இது சுவை ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். 1 கப் ரவை வச்சு ரொம்பவே டேஸ்டியான கேரமல் ரசமலாய் தான் செய்ய போகிறோம். எப்போவுமே ரசமலாய் செய்கிறதுக்கு பால் திரிச்சு செய்வோம். இது டிஃப்ரெண்ட்டாக ரவை வச்சு செஞ்சுருக்கோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். சரி வாங்க ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கேரமல் செய்கிறதுக்கு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதாவது 2லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். சர்க்கரை மெல்ட் ஆகிறது மீடியம் ஃப்ளேமில் வச்சு மெல்ட் பண்ணுங்கள், இல்லைனா கரைஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போ பாருங்கள், நல்லா மெல்ட் ஆகிட்டு வருது. சர்க்கரை எல்லாமே நல்லா மெல்ட் ஆகி பார்க்குறதுக்கு தேன் மாதிரி இருக்குது பாருங்கள். ரசமலாய் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டார்க் கலராக இருந்தால் நல்லாயிருக்கும். சரி, நான் இன்னும் கொஞ்சம் நேரமாக வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு ஆகிடுச்சுன்னா ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. இப்போ இது கூட வெதப்பான பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்க்கும் போது கொஞ்சம் வெதப்பாக இருக்க மாதிரி சேர்த்துக்கோங்க. ஆறின பால் சேர்த்திங்கன்னா கேரமல் பாலில் கரையிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ அதனால் கொஞ்சம் பால் வெதப்பாக இருக்க மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. இது தண்ணி சேர்க்காமல் காய்ச்சின பால். அளவு பார்த்திங்கன்னா 1/2 லிட்டருக்கும் கொஞ்சம் குறைவாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ இது கூட 1/4 கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. இந்த பால் பவுடரும் இந்த பால் கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். ஒரே ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்லா ஃபுல்லாக மெல்ட் ஆகிற மாதிரி. இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ இது கூட 1/4 கப் அளவுக்கு கண்டென்ஸ்ட் மில்க் சேர்க்குறேன். இப்போ இது எல்லாமே ஒரே ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டவ் இப்போது மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்குது. இப்போ இது கூட வாசனைக்காக 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ இதுவும் நல்லா ஒரே ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது எந்த அளவுக்கு திக்காகுதோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா மணமாகவும் இருக்கும். ஸோ இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. நம்ம ரவை ஃப்ரை பண்ணிவிட்டு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பேன் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் மெல்ட் ஆனதும் இது கூட 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். இது வறுக்காத ரவை. வறுத்த ரவை இருந்தாலும் பரவாயில்ல, இதை போல் லைட்டாக வறுத்துக்கலாம். ரவையுடைய கலர் மாறாத அளவுக்கு வறுத்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க நெய் இந்த ரவை ஃபுல்லாக ஒரே சமமாக படுற மாதிரி வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதும். இப்போ இது கூட 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் இந்த ரெசிபிக்கு பயன்படுத்துறது எல்லாமே ஒயிட் சுகர் தான். உங்களுக்கு ஒயிட் சுகர் விருப்பம் இல்லைன்னா அதுக்கு பதில் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. அதாவது ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு தான் இருக்கும். ஆல்ரெடி நம்ம பாலில் ஏலக்காய் பவுடர் சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் இதில் ஜஸ்ட் ஒரு 2 பிஞ்ச் மட்டும் சேர்த்தாலே போதும். இப்போ இது எல்லாமே ஒரு மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதே மாதிரி ஒரே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. அளவுகள் பார்த்திங்கன்னா 1 கப் ரவை எடுத்திங்கன்னா 2 கப் அளவுக்கு பால் சேர்க்கணும். பால் சேர்க்கும் போது ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு சேர்த்துக்கோங்க. இது காய்ச்சின பால் தான். இதே 1 கப் அளவுக்கு பால், 1 கப் அளவுக்கு தண்ணீர் இப்படி கூட சேர்த்துக்கலாம். உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்த உடனே பார்த்திங்கன்னா ரவை சீக்கிரமாகவே கெட்டியான தன்மைக்கு வந்துடும். ஸோ கைவிடாமல் கரண்டியால் இப்படி கிண்டிகிட்டே இருங்க. இல்லைன்னா அங்கங்கே ரவை உருண்டைகளாக ஆகிடும். சப்போஸ் சின்ன சின்ன உருண்டைகளாக ஆகிடுச்சுன்னா கரண்டியால் மசிச்சு விட்டுருங்க. பாருங்கள், நல்லா கெட்டியான தன்மைக்கு ஆகுது. ஸ்டவ் லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும், இல்லைன்னா கரைஞ்ச மாதிரி ஆகிடும். நல்லா கெட்டியாகிடுச்சு பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா நல்லா சாஃப்டாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சிக்கலாம். ஓரளவுக்கு சூடு ஆறிடுச்சு. இப்போ இது கூட 2 பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. சோடா உப்பு சேர்க்குறதுனால நல்லா சாஃப்டாக இருக்கும். இட்லி மாவு, தோசை மாவுலாம் சேர்ப்போம் இல்லையா, அந்த சோடா உப்பு தான். சோடா உப்பு சேர்த்ததுக்கப்புறமா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஒரே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு சாஃப்டாக பிணைஞ்சிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிணைஞ்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக பிணைஞ்சாச்சு. இப்போ இது உருண்டைகளாக பிடிச்சி கட்லெட் ஷேப்பில் செஞ்சுக்கலாம். உங்களுக்கு சைஸ் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. உருண்டை பிடிக்கும் போது விரிசல் இல்லாமல் உருண்டை பிடிச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு உருண்டை பிடிச்சாச்சு, விரிசல் இல்லை பாருங்கள். இப்போ இது கட்லெட் ஷேப்புக்கு இதை போல் தட்டிக்கோங்க. இப்போ இருக்க எல்லா மாவுலையும் இதே மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இருக்க எல்லா மாவுலையும் இதே போல் கட்லெட் ஷேப் செஞ்சுட்டேன். இப்போ இது ஒன்று ஒன்றா ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் சைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸாக செஞ்சுருக்கேன். இது கொஞ்சம் சின்ன சைஸாக செய்கிறதா இருந்தால் உங்களுக்கு இன்னும் அதிகமான குவான்டிட்டி கிடைக்கும். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. எண்ணெய் நல்லா சூடாகணும். நல்லா சூடானதுக்கு அப்புறமா தான் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை போல் ஒன்று ஒன்றா சேர்க்கணும். லோ ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் அளவுக்கு பொரியணும். அது மாதிரி சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா இடையில கேப் இருக்க மாதிரி சேருங்க. அப்போ தான் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். ஒரு பக்கம் ஃப்ரை ஆனதும் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை போல் திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா கலர் மாறிட்டு வருது பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. இப்போ ஒன்று ஒன்றா எடுத்துடலாம்.
பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள். விரிசல் ஒன்று கூட இல்லை பாருங்கள். மாவு உருண்டை பிடிக்கும் போது விரிசல் இல்லாமல் பிடிச்சிங்கன்னா இதை போல் நல்லா பர்ஃபெக்டாக வரும். எல்லாமே ஃப்ரை பண்ணியாச்சு. பால் வந்து இப்போ நல்லா திக்காக்கிட்டு இருக்கோம். பாலில் இது எல்லாமே ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். ரசமலாய் பாருங்கள் நல்லா திக்காகிடுச்சு. நல்லா கமகமன் வாசத்தோடு இருக்குது. இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்கதை ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். இது ஒன்று ஒன்றா சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2-3 கொதி விட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாகிடும். இல்லைனா வந்துட்டு ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கூட 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் அளவுக்கு விட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாகிடும். நல்லா சாஃப்டானதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது சூடாக சேவ் பண்ணாலும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆறுனதுக்கப்புறமாவும் நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் நல்லா சில் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அதை விட இன்னும் சூப்பராக இருக்கும். உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அது போல் சாப்பிடுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக குட்டீஸ்க்குலாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு இதோடைய சுவை இருக்குங்க. நம்ம ஃப்ரை பண்ணியிருக்க இந்த ரவை இந்த ரசமலை கூட நல்லா ஊறினதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். எடுத்து சாப்பிட்றதுக்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நான் ஒரு 2-3 கொதி வந்து கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிக்கிறேன். டைமிங் பார்த்தீங்கன்னா 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் அளவுக்கு கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள் ஒரு 7 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நம்ம ஃப்ரை பண்ணி சேர்த்த அந்த ரவை பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. ரசமலை கூட நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். ரசமலை நல்லா திக்காகிடுச்சு. பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியான கேரமல் ரவை ரசமலை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்கு இல்லையா? கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு விருப்பமான நட்ஸு சின்ன சின்னதாக கட் பண்ணி இதை போல் மேலே சேர்த்து சேவ் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். எடுத்து சாப்பிடணும் போல் தோணும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்திருக்குன்னு கட் பண்ணி மசிச்சும் காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா சாஃப்டாக மசியம் பாருங்கள். எந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். யாருமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. கேட்டு தான் வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இதோட சுவை ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபியில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. எப்போவுமே சொல்கிற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் வேறு யாருக்காவது இந்த ரெசிபி தேவைப்பட்டாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம மெட்ராஸ் விருந்து சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.